பார் லைசன்ஸ் விவகாரம். பார் லைசன்ஸ் விவகாரத்தை வெளிப்படுத்துவோம் என்று வந்தவர்கள் இன்று வரை அதனை வெளிப்படுத்தவில்லை என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் M.A. சுமந்திரன் தெரிவித்துள்ளார். யாழ் வடமராட்சி ஊடக இல்லத்தில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே மேற்கண்டவாறு கூறினார். மேலும் உடுப்பிட்டி மதுபான சாலை ஏன் தொடர்ந்து இயங்க வேண்டும் என்பதில் வழக்கு சாட்சி அமளிப்பு இடம்பெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. யாழில் கரையொதுக்கிய மர்ம வீடு. யாழில் கரையொதுங்கிய மர்ம நினைவு சின்னத்திலிருந்த 18 புத்தர் சிலைகளை காவல்துறையினர் மீட்டு காவல் நிலையம் கொண்டு சென்றுள்ளனர். குறித்த மர்ம வீடு யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு நாகர்கோவில் பகுதியில் நேற்று கரையொதுங்கியுள்ளது. அண்மை காலமாக கடல்நிலை மாற்றங்களினால் கடல் சீற்றங்கள், சூறாவளி, புயல், நிலநடுக்கம் போன்றவை பல தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் ஏற்பட்டுள்ளது. இதன்போது மியான்மரிலிருந்து இந்த நினைவாலயம் வந்திருக்கலாம் என நம்பப்படுகிறது. குறித்த வீட்டில் பௌத்த சமயத்தினை தாங்கிய பல மரபு அம்சங்கள் இருப்பதாகவும் தெரிய வருகிறது. இந்த நிலையில் சம்பவ இடத்திற்கு சென்ற மருதங்கேணி காவல்துறையினர் அதில் காணப்பட்ட 18 புத்தர் சிலைகளையும் செப்பேடுகளையும் மீட்டுள்ளனர். மீட்கப்பட்ட சிலைகள் உட்பட பொருட்கள் தற்பொழுதும் மருதங்கேணி காவல் நிலையத்தில் வைக்கப்பட்டுள்ளது. முற்று பெறாத போர் நிறுத்த ஒப்பந்தம். ஹமாஸுடனான போர் நிறுத்த ஒப்பந்தம் இன்னும் முழுமை பெறவில்லை என்றும் இது குறித்த இறுதிக்கட்ட விவகாரங்கள் தயாரிக்கப்பட்டு வருவதாக இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தெரிவித்துள்ளார். இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் இடையிலான போர் முடிவுக்கு வந்துவிட்டதாக அமெரிக்கா மற்றும் கட்டார் அறிவித்த சில மணி நேரங்களில் நெதன்யாகு இந்த தகவலை வெளியிட்டுள்ளார். அமெரிக்க மக்களுக்கு பதவி விலகும் ஜனாதிபதி பைடன் விடுத்துள்ள எச்சரிக்கை. அமெரிக்காவில் உள்ள ஒரு சில பணக்காரர்களிடையே ஆபத்தான அதிகார குவிப்பு நிலை உருவாகி வருவதாக ஜனாதிபதி பதவியிலிருந்து விலகும் ஜோ பைடன் அமெரிக்கர்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஜனாதிபதி பதவியிலிருந்து இன்னும் ஒரு சில நாட்களில் விலக இருக்கும் ஜோ பைடன் ஓவல் அலுவலகங்களிலிருந்து நாட்டு மக்களுக்கு பிரியாவிடை உரையை நேற்று புதன்கிழமை ஆற்றினார். அப்போது அமெரிக்காவில் ஒரு சில பணக்காரர்களிடையே ஆபத்தான அதிகார குவிப்பு போன்ற நிலை உருவாகி வருவதாகவும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்றும் அமெரிக்கர்களுக்கு எச்சரிக்கை விடுத்து பேசினார். வடக்கு காவல் நிலையங்களுக்கு கை கொடுக்க முன்வந்த இந்தியா. இலங்கை காவல் நிலையங்களுக்கு கெப்ரக வாகனங்களை வழங்குவது தொடர்பாக இந்தியாவிற்கும் இலங்கைக்கும் இடையே ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டுள்ளது. குறித்த ஒப்பந்தமானது நேற்று இலங்கையில் உள்ள இந்திய உயர்ஸ்தானி காரியாலயத்தில் கைச்சாத்திடப்பட்டுள்ளது. இந்த ஒப்பந்தத்தின் கீழ் வடக்கு மாகாணத்தில் உள்ள காவல் நிலையங்களுக்கு இந்தியா 80 கெப்ரக வாகனங்களை வழங்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீதிமன்றம் முன் துப்பாக்கிச்சூடு சம்பவம். மன்னார் நீதிமன்றத்திற்கு முன் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் உயிரிழந்தவர்கள் நொச்சிக்குளம் பகுதியைச் சேர்ந்த 61 மற்றும் 50 வயதுடைய ஆண்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் காயமடைந்த 2 பேரில் ஒருவர் மேலதிக சிகிச்சைக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார். அவர் 42 வயது மதிக்கத்தக்கவர் ஆவார். காயமடைந்த 38 வயதுடைய பெண் மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகிறது.